ஆக்டர் மாதவன் வந்து ஒரு படத்தில் சொல்லியிருப்பார், அம்மாவுக்கு சமைச்சு போட்டால் செத்ததுக்கப்புறம் சொர்க்கம், பொண்டாட்டிக்கு சமைச்சு போட்டால் வாழும்போதே சொர்க்கம்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி தான் என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவார். தம்பி ஸ்கூல் டைம்ஸ்லலாம் தம்பிக்கு சமைக்கிறது மட்டும்தான் என்னோடய வேலை. அவனுக்கு ரெடி பண்ணி விட்டு அவனை ஸ்கூலுக்கு அனுப்பி விடுறது, சாப்பாடு விட்டுறது அப்படிங்கிறது நிறையா ஹெல்ப்பு அவர் தான் பண்ணுவார் முக்கால்வாசி. பொண்ணுங்க தான் சமைக்கணும், பொண்ணுங்க தான் வீட்டை பார்த்துக்கணும், க்ளீன் பண்ணுற ஒர்க்கெல்லாம் பொண்ணுங்க தான் பார்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நான் வந்து என் பையனுக்குமே அதை தான் சொல்லி தருவேன். சமைக்கிறதும் நம்ம க்ளீனாக வச்சுக்கிறதும் பேசிக் திங்கு. அவங்க பொண்ணுங்க தான் பண்ணணும், பசங்க தான் பண்ணணுங்கிறது கிடையாது. அவனுமே அவங்க அப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுறதை பார்த்துட்டு அவனுமே எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவான். அப்போல்லாம் எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். நம்ம எப்படி அப்பாவை பார்த்து வளர்ந்தோமோ அதே மாதிரி நாம் என்ன சொல்லி கொடுத்து வளர்த்துறோமோ அதே மாதிரி தான் அவனும் வளருவான். ஃப்யூச்சரில் அவனுமே இப்படி தான் இருப்பான். ஹெல்ப் பண்ணணும், நம்ம ஒர்க்கை நம்ம பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வருவான். என்ன பொண்டாட்டி ஹெல்ப் பண்ணுறான்னு ஊரே பேசும், பேசுகிற வாய் பேச தான் செய்யும்.